டீச்சிங் செஷன் தேவனுடைய வார்த்தையை ஒன்றாய் நாங்கள் படிக்க இன்னும் ஒரு நாள் அது இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இதுவரை நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் கட்டளைகள் அதற்கு கீழ்ப்படுகிறதை குறித்து படிக்கிறதுக்கு முன்பதாக இதில் இருந்து மனுஷன் விழுந்தான் என்று ஆரம்பத்திலே என்ன நடந்தது அந்த ஆணி வேர் பார்க்கப்படும். அது ஆரம்ப புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அப்படியாக அந்த பாம்பு வந்து அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு உண்மைக்கு மாறாக எப்படி சொல்றது அப்பட்டமான பொய் முள்ளு பொய் சொல்லி ஏவாளை குழப்பி தோட்டத்தில் உள்ள சகல மரங்களின் பழத்தையும் சாப்பிட வேணும் என்று சொன்னாரா? அப்படி சொல்லி அவளை குழப்பினும் ஓகே. அவனுடைய வஞ்சிப்பு அவள் இணங்கினாள். உங்கள் கண்கள் திறக்கப்படும் சொன்னால் சாப்பிடும் நாளிலே பிசாசு அடுத்த எதிரான வார்த்தைக்கு பொய். இயேசு கிறிஸ்து சொன்னார் அவன் பொய்யனும் பொய்க்கு தாப்பனும் இருக்கிறான். அவன் பேசும் நேரத்திலே சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். 8:44-45 அதை வாசிக்கலாம். யோவான் அருளப்பர் 8ஆம் அதிகாரம். இன்று உலகம் அனைத்தும் பொய்யினால் மாயமானத்தினால் வஞ்சிப்பினால் பிடிபட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மனுஷர்கள் பலர் கிறிஸ்தவர்கள் என்றும் தங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவ கூட்டங்கள் எனப்பட்ட வெளியரங்கமாய் அறியப்பட்ட சபை எனப்பட்டது சர்ச். அவைகள் இப்படிப்பட்ட மனுஷர்களால் நிறைந்திருக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையிலே தண்ணீரை குடிக்கிறது போல பொய்யை குடித்துக் கொண்டு பொய்யை பேசிக்கொண்டு மாயமாலமாய் நடந்து கொண்டு அவர்கள் ஜீவிக்கிறார்கள். தேவனுக்கும் இந்த கிறிஸ்தவ கூட்டங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் இப்பொழுது என்ன காரியங்களை பாம்பு அதாவது லூசிபர் பாம்பு கூடாக பேசி இவர்கள் கீழ்ப்படிந்தபடியால் ஏவாள் பிசாசுக்கு கீழ்ப்படினால் வஞ்சிக்கப்பட்டு பிசாசின் சொல்லை கேட்டு பாம்புக்கு ஆதாம் ஏவாளின் மனைவியின் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்தான். ஆகையால் அவன் பாம்புக்கு கீழ்ப்படிந்தான். இருவரும் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி உடன்படிக்கையை பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளாக வந்தார்கள். இப்ப அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஹோல் வேர்ல்ட் அவர்கள் தெரிந்தோ தெரியாமல் விட்டாலோ விஞ்ஞானியோ பெரிய ஒரு டாக்டரோ ஒரு கண்டுபிடிப்பாளரோ எப்படிப்பட்ட உயர்வான படிப்பை படித்த ஞானிகள் கல்விமான்கள் போதகர்கள் வேதபாரகர்கள் பைபிள் ஸ்காலர்ஸ் வேத புத்தகத்தை வாக்கியங்களை 10 வருஷம் 14 வருஷம் 20 வருஷம் படித்தவர்களோ
பாம்பினால் பிசாசினாலே குருடாக்கப்பட்ட மனுஷன் அது உயர்ந்த தேவன் கண்களை திறக்கும் வரை எந்த மதத்தையும் பின்பற்றலாம், கிறிஸ்தவ சபையில இருக்கலாம், எந்த பேர் கொண்ட சபையிலும் இருக்கலாம். கண்கள் மூடப்பட்டதாகவே குருடனாகவே குருடியாகவே இருப்பார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், பேர் மாற்றி இருக்கலாம், ஆனால் குருடர்கள். தேவனால் அழைக்கப்பட்டார் ஒழிய அந்த குருடை நீக்குவதற்கு யாரும் அதை நீக்க முடியாது. நான் போகும் வழி சரி என்று நினைத்து அதிலே போவார்கள். எந்த மதமாயும் இருக்கட்டும், கிறிஸ்தவம் நம்பர் 1. பலர் நான் கிறிஸ்தவனாயிருக்கிறேன் அல்லது நான் ஒரு ரோமன் கத்தோலிக்கன், ஒரு ஆங்கிலிக்கன், சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, or a Methodist or a CPM or AOG or any church, அப்படியா இருக்கிறபடியினாலே நான் ரட்சிப்படைந்திருக்கிறேன். சுத்த வஞ்சி பாம்பின் குருடு. அவர் கண்களை திறக்கும் வரை no way. அதான் அவருடைய ஊழியத்தை அதை உயர்ந்த தேவன் யேசுவா பூமிக்கு வருவதற்கு முன்பதாக, மனுஷனாய் பிறப்பதற்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தை அவருக்கு வானங்களை சிருஷ்டித்து பூமியை அதில் உள்ளவைகளை பரப்பினவரும் அதில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் மூச்சு சுவாசம் ஆவி அல்ல தேவனாவியா இருக்கிறார். மனுஷன் மாமிசம் அது உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தை மனம் சித்தம் உணர்ச்சிகள் மிருகங்களை போய் படைக்காமல் அவர்களுக்கு இருதயத்தை கொடுக்கிறவருமாகிய யாவே யெகோவா சொல்லுகிறதாவது, நீர் குருடர்களின் கண்களை திறக்கவும் ஆதாமும் எவ்வளவு பேய்க்கு கீழ்ப்படித்தபடியால் அவனுடைய குருடு, அவனுடைய பொய்யான ஞானம், அவனுடைய வஞ்சிப்பான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்தது. தேவன் தாமாக தொடங்கி அந்த கண்களை திறக்காவிட்டால் குருடாக்கப்பட்ட கண்களை குருடராகவே பிறந்து குருடர்களாகவே சாவார்கள். அதனாலே அதுவே இந்த தேவன் அவர் சொன்னார், நான் குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே அழைத்து அவர்களுக்கு தெரியாத பாதையிலே கொண்டு வந்து கோணலான அவர்கள் வாழ்க்கையை நேராக்கி இருளை வெளிச்சமாக்கி அவர்களை கைவிடாதிருப்பேன். மனுஷன் குருடனாகவே தெரிகிறான். அவருடைய திட்டத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகன் யார் என்பதற்கும் அது உயர்ந்த தேவனாலே
கண்கள் திறக்கப்படாவிட்டால் எந்த சபை இருந்தாலும் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டாலும் you are blind, நீ குருடன் குருடி. நேற்று தினத்தில் அந்த பிசாசு அப்பட்டமான பொய்யை சொல்லி ஏவாளை சாப்பிட வைத்த பழம் இவை யாவும் நிழல். தேவனுடைய வார்த்தையை மீறி சாப்பிட்ட பழம் பொய், வஞ்சிப்பு, முரட்டாட்டம். அதான் அந்த பழம். பேய் கொடுத்த நன்மை தீமை அறியத்தக்க தவிர்க்கப்பட்ட மரம். அந்த மரத்தை பாருங்கள், நன்மை தீமை. அதாவது உனக்கு விளங்கும்படியா சொன்னால் நல்ல பழங்களும் இருந்தது, கெட்ட பழங்களும் தீமையான பழங்களும் அந்த மரத்தில் இருந்தது. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். இலங்கையிலே கிழக்கு பிராந்தியத்திலே இப்பொழுது அநேகமாக அது அற்று போயிருக்க வேண்டும். நச்சு மரம் என்றா எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரம் இந்த பொம்பளை பிள்ளைகள் காதல் தோல்வியோன்னா அதை போய் சாப்பிட்றது. காகங்கள், குரங்குகள் அவைகளுக்கு எப்படி தேவன் கொடுத்த ஞானத்தினாலே அந்த மரத்தில் ஒரு நான் காணவில்லை. அந்த நேரம் குரங்குகள் இருந்தது, பறவைகள் நிறைய இருந்தது. 50ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு அப்படியான வருஷங்களில். இப்பொழுது காங்கிற வீடுகள் 90% ஒன்றுமே இல்லை. I'm talking of bar road. எல்லாமே குளாவடி பக்கம் முழுவதும் சவக்காலை, காடுகள். இந்த நஞ்சான இந்த தவிக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்ட உடனே மனுஷனுடைய நடுத்தரமாயிருந்த சுவாபம் பாவ சுவாபத்துக்கு உள்ளே கொண்டு போய் விழுந்தது. பாவம் உள்ளே வந்தது, மரணம் வந்தது. So we saw yesterday ஆவிக்குரிய ஜீவியம் அகன்று போனது. பேயின் பொய்யை விழுங்கியபடியால் சரீரத்திலே வீழ்ச்சி வந்தது. உடல் மரணம் ஆட்கொள்ள தொடங்கியது. சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள். ஏறக்குறைய 930 வருஷங்கள் வரை இந்த மரணம் கலைத்து கொண்டே இருந்தது ஆதாமை. அதன் பிறகு அவன் மரித்து போனான். ஆதாம் தொடக்கம் இன்று வரை இந்த மரணம் ஆளுகை செய்கிறது. பாவத்தினால் வந்தது, தேவ உடன்படிக்கையை மீறியபடியால் வந்தது, பாம்புக்கு கீழ்ப்படிந்தபடியால். ஏதேனில் வந்த பாம்பு அந்த உருவத்திலே பாம்பு பெண்ணோடு அவளோடு பேசியது. அவள் கீழ்ப்படிந்தால் வஞ்சிக்கப்பட்டு தென் மனுஷன் ஜீவ மரத்தின் பழத்தை சாப்பிட்டு சாகாமை அடைந்திருக்க வேண்டிய நேரத்தில் விலக்கப்பட்ட மரம் பிசாசினுடைய சொற்கள், அந்த விலக்கப்பட்ட மரத்தின் கனிகள் பேயின் பொய்கள், வஞ்சிப்பு, மாயமாலம் எல்லாமே. அதை சாப்பிட்டு அவன் சுவாபம்
பாவ சுவாபமாய் மாறி பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் the wages மரணம். கடைசியாக ஜெயம் கொள்ள போவது இந்த மரணம் என்கிற எதிரி. அந்த நேரத்தில் ஏசாயாவினாலே கூறப்பட்ட மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் அங்கே. பாதாளம் என்ற சவக்குழி. அவர் வார நேரம் தனி அவருக்கு கொடுத்த கட்டளையின்படி சவக்குழிகளை திறந்து எழுப்புவார். முதலில் அவருக்குள்ளாக மறித்தவர்கள், அப்படி என்றால் அவருடைய ஆடுகள், கிறிஸ்தவர்கள் அல்ல, மெத்தடிஸ்ட் அவர்கள் அல்ல, ஆங்கிலிக்கன் ரோமன் கத்தோலிக்கர் அல்ல, ஆவிக்குரிய சபையிலே உள்ளவர்கள் அல்ல. லிசன் வெல், நீ வஞ்சிக்கப்படாது இருக்க உண்மையை அறிந்து கொள்ள உவனமாய் பேசுகிறேன். அவருடைய ஆடுகள். அவரே உண்மை, அவரே வாசல், அவரே வாழ்க்கை. அவருக்கூடாக போய் இருதயம் மாற்றப்பட்டவர்கள், உடன்படிக்கையை பிடித்துக் கொண்டு அவருக்கு பின்னாலே நாளாந்தம் போகிறவர்கள், பிசாசு டிசைன் பண்ணின இந்த தற்காலிக வாழ்க்கை, கண்ணிச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 இடங்களிலும் ஏவாள் தாக்கப்பட்டாள். அவருக்கு பின்னாலே போகிறவர்கள் தம்முடைய ஆடுகளை அவர் பிரித்தெடுப்பார். நியாயத்தீர்ப்பு நாளிலே வலது பக்கத்துக்கு கொண்டு வருவார். வேத வாக்கியங்கள் பொய்யாக முடியாது. Scripture cannot be broken. தேவனுடைய வார்த்தையை, தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை நம்பாதவர்கள், சும்மா தட்டி போட்டு ஏதோ ஒரு கிறிஸ்தவ சபை சர்ச் என்கிறதில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு இது ஒன்றும் விளங்காது, விளங்க போவதே மேலே. அவர்கள் இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு அழைக்கப்படவில்லை. அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான் அவருடைய சொந்த ஜனங்கள். அவருக்கு சொந்தமானவர்களாகவும் சொந்த ஜனமாக, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக, இருளிலே இருந்து ஒளியினிடம் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான் சர்ச். எக்லேசியா, எக்லேசியா என்று சொன்னால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள், the called out. இதை குறித்து வேறொரு நேரத்தில் அவருடைய உதவியோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சபை எனப்பட்டு, சர்ச் எனப்பட்டு உலகங்கள் நடந்து கொண்டிருக்கிற அதுக்குள்ளே சூரிய நாளில் சந்திக்கிற ஆராதனைக்கு போகிறவர்கள் வெளியே அழைக்கப்பட்டவர்களால், வெளியே அழைக்கப்பட்டவர்கள் இருளிலே பிசாசின் வாழ்க்கையிலே இருந்து, அவளது ராஜ்யத்திலே இருந்து கண்கள் திறக்கப்பட்டு அது உயர்ந்த தேவனின் மகனை அறிய வெளிப்படுத்துதலை பெற்றவர்கள். இவர்களைத்தான் அழைக்கப்பட்டவர்கள் கூறப்படுகிறது.
சர்ச் என்று சொன்ன அல்லது தமிழிலே சபை ஒரு அர்த்தமே கிடையாது, அர்த்தமில்லை. சபை என்று சொன்னால் கட்டடம் அல்ல. சபையில் இருக்கிற மெய்யான தேவனுடைய ஜனம் யார்? இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், கண்கள் திறக்கப்பட்டவர்கள். இந்த கண் அல்ல, இந்த கண் மூடி இருந்தால் ஒன்றை நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் மனுஷனுடைய இருதய கண்கள் மூடப்பட்டிருந்தால் அது உயர்ந்த தேவனையோ அவருடைய மகனையோ அவர் எழுதி கொடுத்த ஒழுங்குகள், வழிகள், ஆலோசனை, வார்த்தை, கட்டளைகள், விதிமுறைகள் ஒன்றையுமே அறிய முடியாது. இது குருடு, பிசாசின் குருடு. பல பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் உலகெங்கும், I'm a Christian, I'm a Catholic, I'm a Methodist, I'm a Lutheran, I'm a CSI, I'm a Pentecostal, I'm a CPM என்றெல்லாம் அழைக்கப்படுகிறவர்கள் அநேகம் பேர் அழிவின் பாதை கூடாக போய் உலகத்திலே புறவாத மாதிரி அவர்கள் எரிகடலிலே தள்ளப்படுவார்கள். ஏன்? ராஜ்யத்தின் வழியை தெரிவு செய்யாதபடியினாலும் உண்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடியினாலும் வெளிச்சத்தண்டை அவர்கள் வரவில்லை. பேரளவிலே இவர்கள் கிறிஸ்தவர்களாக அல்லது அந்த சபையின் நாமத்தோடு இருந்தார்கள், கத்தோலிக்க மெத்தடிஸ்ட். இது மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12, 13, 14 அழிவின் பாதையிலே போகிறவர்கள் அநேகம் பேர். இயேசுவா உலக ஜனங்களை குறித்து அதிலே பேசவில்லை. தம் அண்டை வந்த ஜனங்கள், வார்த்தையை கேட்க வந்த ஜனங்கள், அவர்களுக்கு சொன்னார், இடுக்கமான வாசல், ஒடுக்கமான பாதை, அதுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் சொற்ப பேர். எங்கே பிரவேசம்? ராஜ்யத்துக்குள்ளாக. வர இருப்பது ராஜ்யம், ஆளுகை. எங்களுக்கு ராஜ்யம் என்றால் தெரியாது, நாங்கள் பழக்கப்படவில்லை. நாங்கள் ஒரு ராஜாக்கு கீழே, ஒரு ராஜ்யத்துக்கு கீழே ஜீவித்த அனுபவம் எங்களுக்கு இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை ராஜாக்களால் ஆளப்பட்டது. அதுல ஒரு ஆண்டு பேர் எனக்கு தெரியும். எல்லா பிள்ளைகள் சரித்திர புத்தகத்திலே படித்திருப்பார்கள். எனக்கு சரித்திரம் அவ்வளவு தெரியாது, ஸ்கூல்ல படிச்ச காரியம். அவர் ராஜா ஆக்களாலே ஓட் பண்ணி தெரிவு செய்யப்படுறதல்ல. எல்லாரும் அப்படியா? நோ, அது வாழையடி வாழையாக அந்த குடும்பத்திலே வருமாங்க பிள்ளைகள் அவர்கள் ராஜ பதவியை எடுப்பார்கள். நாங்கள் அறிந்த ஒரு ஆளுகையும் ராஜ்யமும், மன்னிக்கவும், ஒரு ஆளுகை, ஒரு அரசாங்கம், ஜனநாயகம், டெமோக்ரசி. ஜனங்கள் தங்களுக்கு விருப்பமான லீடரை தெரிவு செய்து ஓட் பண்ணி தேர்தல் நாளில் கொண்டு போய் போடுவார்கள். யாராருக்கு?
போட வேண்டும் என அவர்கள் தெரிவு செய்வது. தேவனுடைய திட்டம் அதல்ல. அது உயர்ந்த தேவன் இயேசுவாவினாலே என்றென்றைக்கும் நித்தியத்துக்கும் அவர் அனைத்துக்கும் ராஜாவாக இருக்கிறார். தம்முடைய ராஜ்யம் பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவர்களை ஆளுகை செய்யும்படி விட்டார். பூமியை அதில் உள்ளவைகளையும் ஆண்டு அதை கீழ்ப்படுத்தும்படிக்கு சொன்னார். ஏற்கனவே தள்ளிவிடப்பட்ட லூசிபர் பழைய ஏதேனில் இருந்து அவன் அழிந்து போகவில்லை. என்றால் அவன் ஆவி அவருடைய திட்டங்கள் நிறைவேற அவரை விட்டு வைத்தார். புதிய ஏதேன் அதிலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்து நடந்த விளைவுகள் தான் பூமி இருக்கும் நிலைமை. எப்பொழுது பூமியின் அதன் மிருகங்களும் மரங்களும் பூமி நோய் கொண்டதாக இன்று வரை தொடர்ந்து பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளப்பெருக்குகளும் இன்றைக்கும் நேற்றைக்கு முதல் நாள் எல்லாம் நடந்திருக்கிறது. யேசுவா ஏற்கனவே சொன்னபடி பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளில் ஏற்படும். Do you know Yeshua? இயேசுவை ஒரு தேவன் எழுப்பிய தீர்க்கதரிசியாக தெரியுமா? அவர் ஒரு தீர்க்கதரிசி. மனுஷன் பேயின் சொற்களுக்கு கீழ்ப்படிந்து ஆதாமும் ஏவாளும் பாம்பின் சொற்களுக்கு இழந்தது ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு நாளாந்தம் சஞ்சரிக்கும் வாழ்க்கை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பதாக எவ்வளவு நாட்கள் அவரோடு சஞ்சரித்தார்கள், அது போடப்படவில்லை. எல்லாம் நன்றாக அமைந்திருந்தது. பாம்பின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அதன் பிறகு அவர்கள் தேவனுடைய அழைப்பின் வாழ்க்கைக்கு கண்கள் மூடப்பட்டு பிசாசு தான் வைத்திருந்த வாழ்க்கை பேட்டர்ன் அதற்கு கண்கள் திறக்கப்பட்டது. பூமி அவர்களது மாமிச கண்களால் பார்த்த கண்ணீரிச்சை, மாமிசத்தின் இச்சை, இந்த வாழ்க்கைக்குரிய பெருமை இன்றும் ஜனங்களை, குடும்பங்களை, பிள்ளைகளை வாட்டி படைக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் அதி உயர்ந்த தேவனை அறியவும் முடியாது. அவரிலேயே அறியாவிட்டால் எப்படி அன்பு கூறுவது? அவரை குறித்த அன்பு அவர்களுக்கு இடத்திலே இல்லை. எப்படி தேவாலயத்தில் இருந்த பரிசேயர் சதுசேயர் வேத வாக்கியங்களை கற்பித்த இவர்கள் இயேசுவை எதிர்த்து அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள்.
குருடர்கள், மாயக்காரர்கள். மத்தியாக 23ஆம் அதிகாரத்தில் எத்தனையும் பிளைண்ட் கைட்ஸ், குருட்டு வழிகாட்டிகளை அவர் கடிந்து கொண்டார். குருட்டு வழிகாட்டிகள். ஆதாம் ஏவாள் பெற்றுக்கொண்ட குருடு, அதோடு அவர்கள் தேவாலயத்தில் உட்கார்ந்திருந்தார்கள், ஜனங்களை வழிநடத்தினார்கள். இன்று வரை இது நடக்கிறது. எத்தனையோ பேர் கொண்ட சபை எனப்பட்ட பொதுவாக்கள் அறிந்த கிறிஸ்தவ சபை, வெளியிலே ஒரு கட்டடத்திலே ஒரு கிராஸ், குருசு தெரிந்தால் அது கிறிஸ்தவ சபை. எந்த கட்டடத்துக்கும் குருசு போடலாம். என்ன ஒரு வஞ்சிப்பு! தேவனும் அங்கே இல்லை, கிறிஸ்துவின் பிரசனமும் அங்கே இல்லை. சரியாக அந்த யூத சபையிலே இயேசுவா போய் கதைக்கும் நேரத்திலே, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என்னை அனுப்பிய டாடியை அறிந்திருப்பீர்கள், ஆபிரகாமின் தேவன். ஆனால் இப்பொழுதோ என்னை நீங்கள் அறியவில்லை, என்னை அனுப்பிய டாடியை நீங்கள் அறியவில்லை. உங்கள் தாப்பன் பேய், உங்கள் தாப்பன் பிசாசு. எத்தனை ஆயிரம்? நோ. 10,000? நோ. 1,00,000? இல்லை. லட்சக்கணக்கான கிறிஸ்தவ சபைகள், இப்படிப்பட்ட கூட்டங்கள் நிலைமையிலே இருக்கிறது. ஆதாம் ஏவாள் பாம்பினால் குருடாக்கப்பட்டது போல அப்படி இருந்து அவர்களை கூப்பிட்டு தோலாடைய கொடுத்தார். தேவ மகிமை இழந்து போய் அவர்கள் நிர்வாணிகள் என்று கண்டு கொண்டார்கள். பேயினுடைய கண்களால், பேய் கொடுத்த பார்வையினால் they saw they were naked. பாவம் உள்ளே வந்தது, மரணம் உள்ளே வந்தது. பூமி சாபத்துக்குள்ளாய் வந்தது. ஏவாள் பிள்ளை பெறும் நேரத்திலே பயங்கர வேதனையோடு பிள்ளைகளை பெறுவாள் என்று. உன்னுடைய ஆசை அவனை பற்றி இருக்கும். ஆதாம் கஷ்டப்பட்டு நீ வேலை செய்வாய், நெத்தி வேர்வை. That's a curse. பாம்பின் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியால் ஏதேனுக்குள்ளே வந்த பாம்பு பிசாசு இன்றைக்கு முதல் தடவையாய் நேரடியாய் மனதிலே பேசிக் கொண்டிருக்கிறான். மனம் என்றால் இருதயம். இருதயத்தை தான் அவன் நஞ்சாக்கினான். ஏதேனிலே அவன் சொற்களை நம்பியபடியாகும் அவர்கள் இருதயம் இருள் அடைந்தது. ஒளி இல்லாமல் போயிட்டு, ஒளி அடைந்திருக்கலாம். ஜீவ மரத்தின் பழங்களை சாப்பிட்டிருந்தால், ஜீவ மரம் யேசுவா மெஷாயா அவருக்கு நிழலாக அங்கே இருந்தது. இன்று வரை குருடாகிய மனுஷன் ஆவிக்குரிய தரமான ஒரு வாழ்க்கையை, தேவனோடு சஞ்சரிக்கும் வாழ்க்கையை இழந்து
சரீரத்திலே நோய்கள் வரத்தக்கதாக கதவுகள் திறந்து, சாதாரண நோய்கள் அதுவும் வர தேவையில்லை, பாவம் கொண்டு வந்தது. அடுத்தது சில என்று சொல்றதா பல என்று சொல்றதா எனக்கு தெரியவில்லை. பலர் நோய்களிலே இருந்து சுகமடைய யேசுவா பூமிக்கு வந்த நாட்களிலே அவரண்டை போனார்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் இதுபடியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் யேசுவா இயேசு கிறிஸ்து கரங்களை வைத்தார். ஓகே, இல்லைதான் பலருக்குள்ளே இருந்த பிசாசு அலக்கழித்து அவர்களை விட்டு போனது. அந்த பிசாசுகள் அந்த நோயை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. பிசாசுகள் இப்படியா இந்த நோயை கொடுத்திருந்தால் மருந்து கொடுத்து சாதாரணமாக போகாது. நோ, பெரிய பட்டம் பெற்ற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அவர்களாலும் கண்டுபிடிக்கப்பட முடியாது. அநேகமாக வியாதி கண்டுபிடிக்கப்படாத நேரத்திலே ஜனங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. இது இலங்கையிலே அதுவும் மட்டக்களப்பிலே கண்டுபிடிக்க என்னவாம் என்று கேட்பேன். என்னமோ கிருமி அம்புறது, கிருமி என்னது? இது ஒரு தடவை இல்லை, பலருக்கு கூறப்பட்டிருக்கிறது. they can't find out. இவைகளை சில காரியங்களை சொல்ல போனால் நேரம் அங்கால இழுபட்டு நான் தொடர்ந்து இதை பார்க்க முடியாது. we'll come to all that. That's all that different section. கட்டி என்று சொல்லி ஆபரேட் பண்ணி எடுக்க போகிற நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு ஸ்கேன் பண்ணி பெரிய கட்டியாக காணப்பட்டது. இது 1985 84. ஆனால் தேவன் அவளை சந்திக்கும் நேரத்திலே அந்த பெண்ணை வயிறு பெருசாக அந்த பிசாசு அறக்கழிச்சு தான் யார் என்பதையும் சொன்னது. நான் காமன் என்று சொன்னது. அறக்கழித்து கீழே விழுந்து உருண்டதுக்கு பிறகு புருஷன் பக்கத்திலே இருந்தார். பிறகு போய் ஸ்கேன் பண்ணினதும் என்னத்தை கண்டார்கள்? இரட்ட குழந்தைகள். நான் சொல்வது உண்மை என்பதை அது உயர்ந்த தேவன் அறிவார், அவருடைய மகன் யேசுவாவும் அறிவார். இந்த தம்பதிகள் இன்னமும் இலங்கையிலே மட்டக்களப்பிலே இருக்கிறார்கள். எல்லா வியாதிகளையும் சாதாரணமாக இல்லை. அதே நேரம் எல்லா வியாதிகளும் பிசாசினால் உண்டானவைகளால். பிசாசினால் உண்டான நோய்கள் அதை கண்டுபிடித்து மருந்து கொடுக்க சாதாரண கண்கள் மூடப்பட்ட வைத்தியர்கள் டாக்டர்ஸால் முடியாது. அதனாலே அவர்களை குற்றம் சொல்லவில்லை. Thank God for the doctors. Thank God for the nurses whose eyes are opened. Thank God for the hospitals. That's a dedicated job. காலையிலே தொடக்கம் இரவு அல்லது even the night work, night duty சிலர் அழைக்கப்படுகிறார்கள். And other doctors work on call for 24 hours.
like the defense ministry, army or police. ஆனால் பிசாசின் காரியங்களை அவனுடைய தாக்கங்களை அறிய தேவனுடைய அறிவு தேவை, தேவனுடைய வெளிச்சம் தேவை. அதைத்தான் சொல்லுகிறேன், மாற்றும்படிக்கு அறிய முடியாது. நோ, மருந்து கொடுக்க 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 அது வந்து கொண்டே இருக்கும், கொடுக்க கொடுக்க அது வந்து கொண்டே இருக்கும். Alright, so மனுஷன் குருடாக்கப்பட்டான், ஆவிக்குரிய ஜீவியம் இழந்தான். எபேசியர் 2 உள்ள வஞ்சிப்பான வாழ்க்கை அதுக்குள்ளாக நுழைந்தார். தன் சித்தம், தன் பாசம், தன் உணர்ச்சிகள், தன்னுடைய திட்டங்கள், தன்னுடைய அறிவு, தன்னுடைய யோசனைகள், தான் எடுக்கும் வழிகள், அவைகள் எல்லாவற்றிலும் தாண்டு போய் ஜீவித்துக் கொண்டு வெளியரங்கமாக ஏதோ நான் ஒரு கிறிஸ்தவன், கத்தோலிக்கன், மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், சிபிஎம், ஏஓஜி அப்படின்னு சொல்லி அவன் ஜீவிக்கலாம். இப்படிப்பட்டதான வாழ்க்கை இயேசுவா கொண்டு வரவில்லை. அவர் சொன்னார், நானே உண்மை, நானே வழி, நானே வாழ்க்கை. வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இழந்து போனான் மனுஷன். அது ராஜ்யத்தின் வாழ்க்கை. இங்கே ராஜ்யத்திலே ஜீவிக்கும் வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, அவருடைய கட்டளைகளை முதலில் தேடுங்கள். அவருடைய நீதி, அவருடைய கட்டளைகள், ஆலோசனைகள், புத்திமதிகள், சாட்சிகள், அவருடைய உண்மை, அவருடைய விதிகள், அவருடைய வார்த்தை, எல்லாமே. உலகத்தின் தேவைகள் அவர் அறிந்திருக்கிறபடியால் அவைகள் எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாக்குத்தத்தம். அஞ்ஞானிகள் இந்த உலகத்தின் தேவைகளுக்காக தாங்கள் தெய்வம் எனப்பட்டு ஒரு முண்டத்தையோ எதையோ மனதிலே தாங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறார்கள். Just like Yeshua said to the lady at the well, நீங்கள் தொழுது கொள்வது யார் என்று உங்களுக்கு தெரியாது. அவளுக்கு அதைத்தான் சொன்னார். இன்னைக்கு எப்படி இருக்கும்? அந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் தாங்கள் தொழுது கொள்வது யார் என்று அறிந்தார்களா? நோ, நோ. அவர்கள் நினைத்தார்கள் அது உயர்ந்த தேவன் தங்களுடைய தகப்பன் என்றும் அவரைத்தான் தொழுது கொள்கிறோம் என்று. இல்லை, அவர்கள் அறியாமையினாலே பேய் தொழுது கொண்டார்கள். ஆனால் நாள்தோறும் வேத வாக்கியங்களை படித்தார்கள், ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வெளிச்சம் இல்லை, குருடு. இன்னும் உனக்கு விளங்கவில்லையா? தேவன் வெளிச்சம் கொடுக்காமல் நான் உனக்கு வெளிச்சம் கொடுக்க முடியாது. நீ பொய்யனாக பொய் பேசி பொய்யான இடத்திலே இருந்து கொண்டிருந்தால், பொய்யின் வழியிலே போலி கிறிஸ்தவன் என்று நீயே அறியாது எப்படி உண்மையை எடுத்துக்கொள்ள போகிறாய்? அவரிடத்தில் இருந்து அது உயர்ந்த தேவனிடத்தில் இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை நீங்கள் கொல்ல பார்க்கிறீர்களே. இயேசுவா புறஜாதிகள் இடத்திலே அனுப்பப்படவில்லையே.
காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ராயேல் ஜனங்கள் அண்டியே அதை உயர்ந்த தேவன் அனுப்பி வைத்தார். அவர் அனுப்பி வைத்து கண்கள் காணாதவராக அவர் பரிசுத்தாவியாக இருக்கிறபடியால் யேசுவாவுக்குள்ளே குடியிருந்தார். யேசுவா சொன்னார், நான் தனியாக இல்லை, நானும் என்னை அனுப்பிய டேடியுமாக இருக்கிறோம். அதோ அதில் உள்ள வேத வாக்கியங்களை எப்பொழுதும் எடுத்து பாடமாக்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். மனுஷன் அடுத்ததாக இழந்தது ராஜ்யத்தின் வாழ்க்கை, அதிகாரம் செலுத்தும் வாழ்க்கை, ஆசாரிய ஊழியத்தை செய்யும் வாழ்க்கை, பரிந்து பேச ஆக்களுக்கு தேவனுடைய வழியை சொல்லிக் கொடுக்க, வழிதப்பு போன ஆடுகளுக்கு கண்டித்து அவர்களை மறுபடியும் வழிக்கு கொண்டு வர. ஆயா, நீங்கள் என் சொந்த ஜனமாக ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் உங்களை அழைத்திருக்கிறேன். யேசுவாவின் இரத்தத்தின் மூலமாக நீ ஒரு குருவானவர், நீ ஒரு ராஜா, ஆசாரிய ராஜரீக கூட்டம். ஒவ்வொருவரும் யுத்தம் பண்ண ஜெயம் கொள்ள வேணும். பிசாசினால் அனுப்பப்பட்ட பல பாம்புகள், அசுத்தாவிகள், அப்படிப்பட்டவர்களுக்கு அதிகாரம் செலுத்த கொடுக்கப்பட்டவர்கள். அவர் தம்முடைய பெயரை பயன்படுத்த கொடுத்திருக்கிறார். என் பெயரினாலே நீங்கள் பாம்புகளையும் தேள்களையும் நீங்கள் மிதித்து போடுவீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னார். Okay, so man lost the joy of living with Yeshua and Daddy. அவர்களை உள்ளே கொண்டவர்களாய் அதிகாரம் செலுத்தி ஜனங்களுக்கு பரிந்து பேசும் ஆசாரியர்களாய் இந்த பூமியிலே மரணம் சந்திக்கிறதுக்கு முன்பதாக அல்லது அவர் வருகைக்கு முன்பதாக ஜீவிக்க நாளாந்தம் அழைக்கப்பட்டோம். That's the ministry. அதற்காகவே பிறந்தோம், அதற்காகவே அழைக்கப்பட்டோம். அது உனக்கு தெரியுமா? என்ன பாஸ்டர் 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 பாஸ்டர், நீ ஆசாரிய ஊழியம் ஜனங்களுக்கு பரிந்து பேச அழைக்கப்பட்டாய், குடும்பங்களை விடுதலையாக்க அழைக்கப்பட்டாய், கட்டுகளை அறுக்க அழைக்கப்பட்டாய். எத்தனை படங்களை போட்டு காட்டியிருக்கோம். நாய்கள் பாம்பினாலே சுத்தப்பட்டது, தெரியாத இடத்துக்கு போனபடியால் அந்த வழியாய் வந்த வாலிப சகோதரர்கள் சிலர் அதை பிடிச்சு அந்த பாம்பு அந்த இது விடுதலையாக்கியபடியால் அந்த நாய் தப்பியது. பாவம், அங்க பாருங்க, அது உட்கார்ந்து இருக்குது, வயிற்றையும் சுத்தி எல்லாத்தையும் சுத்தி. இப்படி எத்தனையோ ஜனங்கள் உலகத்திலே, பொது ஜனங்களை விடுங்கள், வேறு மதத்திலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், சபை எனப்பட்ட மண்டபத்துக்குள்ளா இருக்கிறவர்கள் பயங்கர படிகளிலே இப்பொழுதும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்கப்படாதபடிக்கு அந்த தலையை குழப்பி, மனதை குழப்பி, இருதயத்தை குழப்பி வைக்கிற பாம்பு இயேசுவின் பெயரில் அந்த அதிகாரத்திலே, அது உயர்ந்த தேவனின் மகனின் அதிகார பெயரில் இயேசுவா யெகோவாவின் பெயரில் வா வெளியே, அந்த தாயை விட்டு வா வெளியே, அந்த பிள்ளையை விட்டு வெளியேறு, அந்த வீட்டை விட்டு வெளியேறு, இலங்கையை விட்டு வெளியேறு. அந்த நோயை நீ கொண்டு வந்தாய், உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன், உண்டாகவே உன் கட்டுகளை இயேசுவா யெகோவாவின் பெயரிலே விட. அந்த பிள்ளையை
விடு அந்த தாய் அந்த தாப்பனின் கொடியை கொடுத்து கொண்டிருக்கிற பாம்பு உன் வேற படுங்கிறேன். அந்த மனுஷனை விட்டு வெளியே போ. வீட்டிலே புதைக்கப்பட்ட அந்த சூனிய காட்டுக்களை உண்டாக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ வாங்கி சாப்பிட்ட அந்த பொருள் வயிற்றை விட்டு வெளியே வரட்டும். Come out! Out! வெளியே வா. மந்திரிச்சு ஓதி சூனியம் செய்து கொடுக்கப்பட்ட அந்த பொருள் வயிற்றை விட்டு வா வெளியே. அவர்கள் வருமானத்தை தடை பண்ணும்படிக்கு குறைந்து போகும்படிக்கு கொடுக்கப்ப செய்யப்பட்ட சூனியம் அவர்கள் போட்டில் அல்லது வளவில் எல்லாம் வெளியேறு. யெகோவா யெகோவாவின் பேரில் வெளியேறு. அந்த வளவை விட்டு வா வெளியே. அந்த வீட்டை விட்டு வா வெளியே. அந்த தாய் தாப்பனை விட்டு வெளியேறு. அந்த பிள்ளையை விட்டு வெளியேறு. இலங்கையை விட்டு வெளியேறு. நீ இருந்தது காணும். யாவை பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல முள்ளங்கி கர்ச்சித்து தம்முடைய எதிரிகளை மேற்கொள்ளுவார். ரத்தம் தளிக்கிறேன். அந்த வீட்டில் ரத்தம் தளிக்கிறேன். I don't care who you are. நீ கிறிஸ்தவனோ அல்லது இந்துவோ இஸ்லாமோ விட அந்த ஜனங்களை வெளியேறு. பூமியில் அதன் கொடிகளும் அது உயர்ந்த தேவனுடையது. இந்துக்களோ இஸ்லாமியரோ பௌத்தர்களோ பூமியின் அதன் குடிகள் யாவையினுடையது. யாவையினுடையது. வெளியாறு. ஒரு சூரிய அது பிறகு சரியா தீர்ந்து போகாம அதை உடைக்கிற இன்னொரு சூனியக்காரர்கிட்ட போய் அறியாமையினால மிகவும் அழிந்திக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாது கற்றுண்டு கொடுக்கும் அந்த வழக்கமாக நான் உங்களுக்கு காண்பிக்கிறது. எத்தனை மனுஷர்கள் இந்த ஆட்டை போல இந்த பாம்பை கண்ணாலே காண்கிறோம். பேய் அசுத்தாவை கண்ணாலே காண முடியாது. அது இருந்து உள்ளுக்கு இருந்து அரிச்சு கொண்டிருக்கும். இந்த பாம்பு துரத்தப்படுகிறது. சரி, அந்த ஆடு விடுதலை அடைகிறது. ஆனால் மறுபடியுமாக இந்த ஆடு அந்த போகக்கூடாத இடம் அந்த பத்துக்குள்ளே போனால் மறுபடியும் பிடிபட இடம் இருக்கா இல்லையா? இந்த பாம்பை கொல்லாமல் அவர்கள் அடித்து போட்டு விட அது பத்துக்குள்ள போகிறது போல இந்த பாம்பு எப்படியோ ஒரு நாளைக்கு சாகும். ஆனால் அசுத்தாவி சாகாது. வெளியே போன அசுத்தாவிகள் இந்த பாம்புகள் மறுபடியும் எந்த நேரம் யாரில் இருந்து வெளியே போனதோ அவர்களுக்குள்ளே நுழைய தருணம் பார்த்து கொண்டே இருக்கும் என்று மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே அதி உயர்ந்த தேவனின் மகன் யேசுவா கூறியிருக்கிறார். இவை யாவும் உண்மை. இருள் போனால் வெற்றிடம் ஒளியினால் நிரப்பப்பட வேண்டும். ஒளி அவருடைய வார்த்தை. ஒளி அவர் வாயினால் புறப்பட்ட வார்த்தை. இது இல்லாமல் மனுஷன் ஜீவிக்க முடியாது. தண்ணீர் இல்லாமல் மீன்கள் ஜீவிக்க முடியாது.
வாழ்க்கையிலே ஜீவிக்க நீயும் நானும் அழைக்கப்பட்டோம். அதிகாரம் செலுத்தி பேய்கள் அசுத்தாவிகளுக்கு விரோதமாகி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி குருடர்களுக்கு வெளிச்சத்தை நற்செய்தியை தூக்கி பிடித்து, நற்செய்தி சிலுவை அல்ல, நற்செய்தி ராஜ்யம். இதுதான் தேவன் அழைத்த ஜனங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டியது. தேவன் கிறிஸ்தவர்கள் என்பவர்களை அழைக்கவில்லை. நோ, தமது சொந்த ஜனமாகும்படிக்கு இருளிலே உட்கார்ந்திருந்த சாதாரண பொது உலக ஜனங்களை வெளிச்சத்தின் இடத்துக்கு அழைத்தார். எக்லேசியா, வெளியே அழைக்கப்பட்டவர்கள், இந்த வஞ்சிப்பான வாழ்க்கையின் இடத்திலே இருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள், பேயின் இருளிலே இருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள், அவனுடைய அடக்குமுறை, அவனுடைய அதிகாரத்தில் இருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள். இவர்களைத்தான் அழைக்கப்பட்டவர்கள் என்று ராயப்பர் பீட்டர் அவன் சொல்லி இருக்கிறான். சபை என்றா இந்த இன்றைக்கு எல்லா கூட்டமும் சபைதான், கிறிஸ்தவ சபை. நோ நோ நோ, வெளியே அழைக்கப்பட்டவர் கூட்டங்கள் தான் சபை, அவருடைய ஆடுகள், கிறிஸ்தவர்கள் அல்ல. கத்தோலிக்கமோ மெதடிஸ்டோ சிபிஎம்மோ ஏஜோ அல்ல. நான் இவைகளை சொல்ல, அவர்களை குற்றப்படுத்த அல்ல. நோ, நெவர். காரியங்களை, உண்மையை சரியாய் நீ எடுத்துக்கொள்ள, நீ சொன்னவைகளை ஆராய்ந்து பார்க்க, இருளிலே இருந்து வெளிச்சத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தான் இயேசுவின் கூட்டம், அவரது ஆடுகளின் கூட்டம். பொது ஜனங்களால் சர்ச் என்று அழைக்கப்படுகிறது. படுபொய் அல்லது கிறிஸ்தவ சபை என்று படுபொய், வஞ்சிப்பு. இருளின் நடுவிலே இருந்து, பிசாசின் குருடிலே இருந்து, அவனது மாயமாலம் வஞ்சிப்பிலே இருந்து, கிறிஸ்தவ மதம் என்கிற வஞ்சிப்பிலே இருந்து, சொந்த வாழ்க்கையிலே இருந்து, தான் எடுத்துக்கொண்ட வழியிலே இருந்து சிலரை அந்த இருளிலே இருந்து வெளியே அழைத்து இருக்கிறார். கிரேக்க சொல் எக்லேசியா, வெளியே அழைக்கப்பட்டவர்கள். முதலாம் பீட்டர் ராயப்பர் 2ஆம் அதிகாரம் 9வது வார்த்தையிலே வெளியே அழைக்கப்பட்டவர்கள். இதுக்குத்தான் பெயர் அர்த்தமில்லாத இங்கிலீஷ் சொல் கள் 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 சர்ச். ஏற்கனவே இதனுடைய அர்த்தத்தை நான் கூறியிருக்கிறேன் நேற்றைக்கு, அதுக்கு முந்தினம். கொஞ்ச நேரம் உண்மையை அறிவதற்கு இந்த வார்த்தை கொடுக்கும்படிக்கு தேவன் இருதயத்திலே போட்டபடியா அவர் கொடுத்த பலனால் பேசிக்கொண்டிருக்கிறேன். உண்மையை கேட்க
அவராலே அழைக்கப்பட்டவன் உண்மையினால் பிறந்தவர் கேட்க கடவன். மற்றவர்களால் கேட்க முடியாது. நீ அதை உயர்ந்த தேவனுக்கு சொந்தமானவன் அல்ல. அவரால் அனுப்பப்பட்ட இயேசுவா அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் அல்ல. அவரை அறிந்தவன் அல்ல என்பதற்கு அறிகுறி நான் சொல்வதற்கு கடுங்கோபம் உனக்குள்ள வந்தால், எரிச்சல், விரோதம், பொறாமை எழும்பி வந்ததென்றால் நீ பரிசேயர் கூட்டம் அறிந்து கொள். அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவா சொன்னார் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு, நீங்கள் போய் வார்த்தை கொடுக்கும் இடங்களிலே அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் உங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னையும் ஏற்றுக்கொள்வார்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்வார். எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவின்படி அவர் கொடுத்த பலனின்படி உண்மையை நீ அறியும்படி அவருடைய வழிநடத்துதலின்படி பேசிக்கொண்டிருக்கிறேன். இயேசுவா சொன்னார், நான் பிறந்ததே உண்மைக்கு சாட்சி கொடுக்க. பிலாத்துவோடு பேசும் பொழுது இதை சொன்னார். உண்மை உள்ளவன் எவனோ அவன் என் வார்த்தைகளை கேட்பான், எனக்கு செவி கொடுப்பான். உண்மை இல்லாதவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். காரணம் இல்லாமல் அதை உயர்ந்த தேவன் அவருடைய மகன் இயேசுவை அவரது சொந்த ஜனம் எனப்பட்டவர்கள், உங்களுக்கு விளங்கும்படியா சொன்னார், கிறிஸ்தவர்கள் பயத்தார்கள். காரணமின்றி என்னை பாய்த்தார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. அவர் அழைத்த தொடக்கம். இந்த வார்த்தையை பல இடங்களில் நான் கொடுத்த நேரம், ஸ்கூல்ஸ், மீட்டிங்ஸ் in different churches within New Zealand or Canada, in Europe, பலர் காரணமின்றி பாய்த்தார்கள். ஆனால் உண்மையை அறிய விரும்பியவர்கள் ஒரு பக்கமாய் கூப்பிட்டு இன்னமும் அறிய வாஞ்சியாக இருந்தார்கள். அவ்வளவேதான். உண்மை உள்ளவன் அவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். உண்மையற்றவர்கள் தேவனுடைய வார்த்தையை
ஏற்றுக்கொள்ள முடியாது. Period. Nothing can be done. பிசாசு அவர்களை விடமாட்டான். வேத புத்தகத்தை வாசிக்கலாம். சாகும் வரை ஏதேனிலே மூடப்பட்ட கண்கள் அந்த பொய்யை சாப்பிட்டு மனித குலம் அனைத்தையும் பிடித்தது. கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, குருடர்களுக்கு பார்வையை கொடுக்க, ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர் என்னை தம்முடைய ஆவியினால் பூசி என்னை அனுப்பினார். யாரிடத்திலே யாருக்காக அனுப்பப்பட்டாரோ ஆசீர்வாதமாக அவரையே கொண்டு போய் கொலை செய்தார்கள். உதாரணம், ஒரு இடத்திலே ஒரு கிராமத்திலே நிறைய ஆக்களுக்கு கொரோனா என்று வைப்பமே. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு தேவன் தரிசனத்திலே இந்த இலையை அரைத்து அவர்கள் எல்லாரும் சாப்பிடட்டு அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லி இந்த மனுஷன் அந்த இடத்துக்கு போகிறான் என்று வையுங்கள். இவர் அங்கு போய் அந்த மர இலைகளை எடுத்து அரைச்சு அந்த கொரோனா தொற்று நோய் உள்ள அனைவருக்கும் கொடுக்கும்படி ஆயத்தம் எடுத்து செய்ய அங்கு உள்ளே நோய்பாட்டு இருந்தவர்கள் பிசாசினாலே வழிநடத்தப்பட்டு அங்கே இந்த மனுஷனை கொண்டு போட்டார்கள். பீட்டர், ராயப்பர், தேவனுடைய பிரசன்னத்தை நான் நிறைந்து முதலில் உங்களிடத்திலே ஜீவாதிபதியை அனுப்பி வைத்தார் தேவன். நீங்களோ அனுப்பி வைத்த ஜீவாதிபதியை கொன்று போட்டு உலகம் அனைத்தும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. அரசாங்கங்கள், ஸ்தாபனங்கள், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், உலகில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் 100% நீதியை செலுத்தாத வேலையாட்கள் உலகெங்கும் இவனுடைய வஞ்சிப்புக்குள்ளே இருக்கிறபடியால் அவர்களால் அதை செய்ய முடிகிறதில்லை. உண்மைக்கு இடமில்லை. உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் இருளை ஒளி என்றும் ஒளியை இருள் என்றும்
அநியாயத்தை நியாயம் என்றும் நியாயம் நீதியை அநியாயம் என்றும் கூறும் உலகமாக பயங்கரமான நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. நீதி உள்ள ஒரு ராஜா, அவரும் அவருடைய ராஜ்யமும் தேவை என்பதை எப்பொழுதோ அதி உயர்ந்த தேவன் அறிந்து, என் ராஜாவை நான் என் பர்வதத்திலே என் மலையிலே ஏற்றி வைத்திருக்கிறேன். நீதி உள்ள ஒரு ராஜா, யஷ்வத மெஷாயா. பிலாத்து கேட்டான், so you are a king. அவர் ராஜ்யத்தை குறித்து பேசினதும், so அப்ப நீ ராஜா, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். இதற்காகவே பிறந்தேன். இதற்காகவே பிறந்தேன். இன்றைக்கு நான் கிறிஸ்தவர் என்றோ அல்லது சபையின் பெயரை சொல்லியோ, நான் கத்தோலிக்க மெத்தடிஸ்ட் சிபிஎம் என்று சொல்லுவார்கள், இருதயத்திலே ராஜா ஆளுகை செய்கிறாரா? ஒவ்வொரு நாளும் அவர் கட்டளைகள் கீழ்ப்படிவு நடக்கிறதா? லூக்கா எழுதி வைத்தான், யேசுவா சொன்ன ஒரு உமையிலே, அவர் வந்ததும் தீர்ப்பு நாளிலே அவர் தன்னை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவரது ஆளுகைக்குள்ளாக வராதவர்களை என் முன்பாக கொண்டு வந்து வெட்டி போடுங்கள். அது உயர்ந்த தேவன் இயேசு கிறிஸ்து யேசுவாவுக்கு கொடுத்த வார்த்தைகள். Bring them out. Those people who did not want me to rule over them, நான் அவர்களுக்கு ஆளுகை செய்யாதபடிக்கு எதிர்த்த ஜனங்களை முன்பாக கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள். இதுதான் வேத புத்தகத்தின் இயேசு கிறிஸ்து, வேத வாக்கியங்கள் கூறப்படுகிற இயேசு கிறிஸ்து. எத்தனையோ பேர் இல்லாத ஒரு மனுஷனை கிறிஸ்மஸ் பாப்பா என்று சொல்லி பிள்ளைகளை வஞ்சிக்கிற மாதிரி வேறு ஒரு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். வேறு ஒரு இயேசு, வேத வாக்கியங்கள் கூறாத ஒரு இயேசு, அந்த கிறிஸ்து ஏற்படுத்திய ஒரு இயேசு. அதி உயர்ந்த தேவன் அனுப்பாத ஒரு இயேசு. அவருடைய வார்த்தைகளை சொல்லாத ஒரு இயேசு. தொண்ணூறுக்கு மேல, no more than that, தேசங்களிலே சீனி போல உருட்டி கொடுக்கப்படுகிறது. That's what it is.
துரத்தப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய ஐக்கியத்தை இழந்தார்கள். Fellowship. இப்ப சும்மா ஒரு மண்டபத்துக்குள்ளே போய் பூந்து கிடக்கிறார்கள். எந்தவித மாற்றமோ, எந்தவித மனம் திரும்புதலோ, எந்தவித வெளிச்சமோ, எந்த கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவில்லாமல் கிறிஸ்தவ சபை சர்ச் என்றொரு பேர் கொண்ட ஒரு மண்டபத்துக்குள்ளே சனம் போய் அடைஞ்சிருக்கு. பொது ஜனங்கள் கேளுங்க, இஸ்லாம் பௌத்தர்கள், no, they can't understand my language. பரங்கியர்கள், கத்தோலிக்க, மெத்தடிஸ்ட், சிபிஎம், கேள், நீ மனம் திரும்பினாயா? அவர் ஜீவ மறுத்தண்டை கொண்டு போனார் ஒழிய, put that picture, Adam and Eve being chest out. அது உயர்ந்த தேவன் இவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுத்து அந்த ஜீவ மரத்தண்டை கூட்டி போனால் ஒழிய இவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாவ மன்னிப்பும் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இப்படியான நிலையிலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட 90% மேற்பட்டவர்கள் தாங்கள் இருக்கும் நிலையை அறியாத சபை மண்டபங்களிலே, சபை எனப்பட்ட மண்டபங்களிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். There is no repentance. பேயின் வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்பட்டவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆதாமையும் எவளையும் தள்ளியது பேயின் தன்னுடைய டெய்லர் பண்ணப்பட்ட டெய்லர் உடுப்பு தைக்கிற மாதிரி அவன் உண்டாக்கிய சுயநல வாழ்க்கைக்குள்ளே கண்ணின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உள்ள இந்த தற்காலிக வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்பட்டு ஜீவிக்கும் மனுஷன் மனம் திரும்பாமல் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறான். எவ்வளவு தேவன் இரக்கமுள்ளவராய் மகிமை இழந்தவர்கள் ஆதாமும் எவ்வாளும் தங்களை நிர்வாணமாக கண்டவர்கள் பேயினுடைய கண்களினால் பார்த்து பாவம் பயத்தை கொண்டு வந்தது. பயம்தான் அவர்கள் ஓடி போய் ஒழிக்க நேரிட்ட காரியம். வரும் நிர்வாணம் அல்ல, அவரது குரலுக்கு பயந்தார்கள். பேயின் சொல்லுக்கு கீழ்ப்படிவதற்கு முன் அவரோடு பேசினார்கள் தானே. அவன் விழாவிலை சிரிசித்து ஏவாளை கொண்டு வந்தார் தானே. கல்யாண நேரத்தில் தாப்பன் பிரைட கொண்டு வர மாதிரி அவர் உருவாக்கிய ஏவாளை மனுஷியை அவனண்டை கொண்டு வந்தார் அல்லவா தாப்பன். எப்படியான ஒரு அழகுள்ள பெண்ணாக இருந்திருப்பாள் ஏவாள். My goodness, she would have been the Miss Universe. If I can say that.
திரையிலே போடப்பட்டு எழுந்து ஏவாளை கண்ட ஆதாம் டாடி பக்கத்திலே my bones and my flesh, என்னுடைய எலும்பும் என்னுடைய மாமிசம். எப்படி அவனுக்கு தெரியும்? இவங்க டாக்டர்ஸ் மயக்க மருந்து கொடுக்கிற மாதிரி அவருக்கு அந்த மருந்து ஒன்றும் தேவையில்லை. எப்படி sleep. And says she is woman. He bring a man, Manishi, woman, W-O, a man. Why woman? A man with a womb. கற்பப்பை உள்ள மனுஷன் மனுஷி எனப்பட்டாள். Both were equal in front of God the Father and the Son. அவன் பெருசு, இவள் சின்ன, இவள் பெருசு, அப்படி ஒன்றுமே இல்லை. பாவத்தில் விழுந்ததுக்கு பிறகுதான் அவள் ஆசை அவனை பற்றி இருக்கும். உன் புருஷன் உன்னை ஆளுவான் என்றது பாவத்துக்கு பிறகு. எவ்வளவு நேரம் அது நீடித்ததோ நமக்கு தெரியாது. ஒன்று தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருந்த ஜீவ மரம், அந்த வாழ்க்கையின் பழங்கள் அதை சாப்பிடவில்லை. பேயின் பொய்யை உண்மை என நம்பி அந்த பொய்யாகிய அந்த பழத்தை பொய் சாப்பிட்டது. பாம்பின் சுவாபம் மனுஷனுக்கு வந்தது. That's what happened. இருளுக்குள்ளே நுழைந்தான். பூமி இருளுக்குள்ளாய் வந்தது. மரங்கள் எல்லாமே இருளுக்குள்ளாய் வந்தது. அவர் சிருஷ்டித்த மிருகங்கள், பறவைகள் எல்லாமே பிசாசின் இருளுக்குள்ளாக, அவனுடைய அதிகாரத்துக்குள்ளாய், அவனுடைய வாழ்க்கை பேட்டர்னுக்குள்ளாய் வந்தது. ஒன்றுமே அறியாத மிருகங்கள், பறவைகள் ஒன்றை ஒன்று கொல்ல ஆரம்பித்தது. மனுஷனும் கொலைகாரனாக மாறினான். முதல் கொலை அவர்கள் குடும்பத்திலேயே நடந்தது. 2 பிள்ளைகளில் ஒருவனாகிய காயின் எழும்பி ஆபேலை கொலை செய்தான்.
அது உயர்ந்த தேவன் தாமே இதனுடைய வெளிச்சத்தை உன் இருதயத்திலே போட வேண்டும். You have to meditate. You have to think about this. தேவன் ஒன் பண்ணினார். Cain. உன்னை தாக்குவதற்கு வாசல் படியிலே நிற்குது பாம்பு. நீ மேற்கொள்ளலாம், ஆனால் எரிச்சலும் பொறாமையும் அவனுக்குள்ளாய் எழும்பி பிசாசின் வல்லமைக்குள்ளாய் ஜீவித்துக் கொண்டிருந்து அவர் கொடுத்த வழியிலேயே அவரை இரத்த பலியினூடாக சந்திக்காது சபிக்கப்பட்ட பூமியின் சில மரங்களின் பழங்களையும் அவருக்கு கொண்டு போய் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனான். Man lost the kingdom life. ராஜ்யத்தின் வாழ்க்கை கிடைத்திருக்கும் ஜீவ மரத்தின் பழத்தை சாப்பிட்டு இருந்தால் சாவாமை கிடைத்து இருக்கும். ஆனால் இப்பொழுது சாகவே சாவாய். ஏவாளை போல 99% கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்கள் நம்பி இருக்கிறது. யூரோப், the West, Asia, everywhere. அவனது பொய். அவரோடு உறவாடி ஐக்கியமாக இருக்கும் வாழ்க்கையை இழந்தான். Fellowshipping with God the Father. அது உயர்ந்த தேவன் அவரோடு ஐக்கியம் இழந்து போனார். The moment they got out, where are you? Just a Christian? எவ்வளவு நாளைக்கு புழுக போறேன்? I'm a Methodist. I'm a Roman Catholic. I'm an AUG. Oh, really? Well, தனியா அவரை சாந்தி. என் உள்ளத்தை திறந்து விடு. எதுக்காக பிறந்து நான் இருக்கும் இடத்தில் ஏன் இருக்கிறேன்? ஏன் இவைகளை என கற்றுக் கொடுத்தீர்? 1000 அல்ல, 10,000 அல்ல, 1000 வாலிப பிள்ளைகள் இருக்கும் நேரத்திலே குருட்டாட்டத்திலே பலவிதமான பயங்கரமான மத வழிபாடுகளை செய்து கொண்டு என்னை அழைத்து என்னோடு பேச என்னை உம்மண்டையிலும் உமது உண்மையின் வெளிச்சம் எனக்கு கிடைக்கட்டும்.
என் நாட்கள் எத்தனை உமக்குத்தானே தெரியுமே. நான் பிறந்த நோக்கம் என்ன? நான் என்ன செய்யட்டும்? பவுலுக்கு சொன்னீர், நீ எழுந்து போ, உனக்கு அறிவிக்கப்படும். எத்தனையோ தடவை கேட்டேன், மௌனமா இருக்க. ஏன் பேசாமல் இருக்கிறேன்? To me. He has a plan for you. அவருடைய திட்டம் அவரது மகன் கைக்குள்ளாக இருக்கிறது. கொலைகாரனாக தெரிந்த சின்னப்பர் தம்முடைய பெரியமான சிஷியனாக மாற்றினார். What are you going to be? இன்னும் எத்தனை நாட்களை மாதங்களை வீணாக்க போகிறாய்? ஒளியே தனியாய் போன பொழுது யாரும் இல்லாத நேரம் மட்டும் வைப்போம். எப்பொழுது சொன்னாய், why won't you speak? எத்தனை தடவை கேட்டேன், நான் என்ன செய்யட்டும்? அறிய வேணும். ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறேன்? Show me what I should do. Well, உன் கையிலே கொடுக்கப்பட்ட தற்போதைய காரியங்களுக்கு சின்ன குறிப்பு, உண்மையாயிரு. அது சிறு காரியமாயும் இருக்கட்டும், உண்மையாயிரு. உன் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் காண்கிற டாடி எதற்காக உன் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கி இந்த வயது வரை உன்னை நடத்தி இன்றைக்கும் உன்னை இந்த செய்தியை கேட்கும்படிக்கு செய்தவர் உன்னை சும்மா விட மாட்டார். Daddy willing, we will continue tomorrow. See, மனுஷனுக்கு மூடப்பட்ட கண்கள் என்பதை அறிந்து அறிவுயர்ந்த தேவனும் டாடியும் மகன் யேசுவாவும் பரிசுத்தாவியாக பிரியாதவர்களாக ஒரே அவையிலே இருந்தவர்கள் டேவிதிலே இந்த சிறிய ஒரு சொற்களை 119வது இந்த பாடலில் இருந்து, உமது வேதத்தின் உமது வார்த்தையின் அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும். We need. Okay. Receive the blessings. Yavreka Yehovah Vaishmareka, Yair Yehovah Panabeleka Vioneka,
Isayahu Panavelika Vaizameka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோட கிருபையாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கலைத்து படிப்பதாக. தாழ்மையிலும் உண்மையிலும் நன்றி உள்ள இருதயத்திலும் நடப்போம். இரக்கத்திலே நடிகை சித்தமானால் நாளைய தினத்திலே தொடர்வோம். And those who are abroad and those who are in Sri Lanka and everywhere, nothing like the word. அவர் வார்த்தையிலே, வார்த்தை அவரிலே, டாடி மகனிலே, மகன் டாடியிலே. இருள் சூழ்ந்த பெருகிக் கொண்டு போகும் இந்த பூமி பிசாசின் இருள் சுடர் விட்டடியும் விளக்காக தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்குண்டு. அதை கவனித்திருப்பது நல்ல காரியம். ராயப்பரின் பீட்டர் எச்சரிப்பு. God bless you. Bye for now.